வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போல வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஆரோக்கிய குணம் கொண்ட கீரை சட்னி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா வல்லாரைக்கீரை. வல்லாரைக்கீரை கீரைகள்லையே ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதாவது வல்லமை மிக்க கீரை அப்படின்னா அது வல்லாரைன்னு சொல்லுவாங்க. அந்த கீரையோட சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதே போல் கீரையில் இருக்க நன்மைகளை நம்ம சைடு பை சைடு தெரிஞ்சுக்கலாம். கீரை வாங்கிட்டு வந்தாச்சு. கீரை இலையை பிச்சுட்டு தண்டை நம்ம கீழே போட்டுடலாம். உங்களுக்கு இது ஈஸியாக வளர்கிறதுக்கு கிடைக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னா பூத்தொட்டி இல்லை பக்கத்தில் கீழே மண் தர ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி இதை நட்டு வச்சிங்க அப்படின்னா இது அழகாக வளர்ந்துடும். அடிக்கடி வாயில் புண்ணு வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க இந்த தலையை பச்சையாக ஒரு 5-6 இலை பறிச்சுட்டு நல்லா கழுவிட்டு அப்படியே வெறும் இதாகவே மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா வாயில் புண்ணு வர்றது, அப்புறம் குடல் புண்ணு, வயிறு புண்ணு அது எல்லாமே சரியாயிடும். அதே போல் நீங்கள் சட்னி பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். வல்லாரைக்கீரை சாப்பிட்டீங்க அப்படின்னா ஞாபக சக்தி அதிகமாகும். வல்லாரைக்கீரையில் நிறைய ஹெச்பி லெவல் இருக்குது. அது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட இரத்த அணுக்களோட அளவை அதிகப்படுத்துறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே போல் நம்மளோட கண் பார்வைக்கு இது ரொம்பவே நல்லது. வல்லாரைக்கீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சரும நோய் வராது. நம்மளோட உடலுக்கு அந்த சொரியாசிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் இருக்கிறவங்க நீங்கள் இந்த வல்லாரைக்கீரை உங்கள் உணவில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அது சீக்கிரமாகவே குணமாயிரும். அதே போல் வல்லாரைக்கீரை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட நிறைய சக்தி, அதாவது மூளையோட சோர்வடையாமல் பார்த்துக்கிறதுக்கும் மூளைக்கு நிறைய சக்தி கொடுக்கறதுக்கும் நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நம்ம உடலில் இருக்கிற நோய் அனைத்தும் தீர்றதுக்கு இந்த வல்லாரை ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதே போல் இதயம் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனையில் இருக்கிறவங்க நீங்கள் வல்லாரைக்கீரை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட அது கிளியர் ஆயிரும். அந்த நோய் கிளியர் ஆகிட்டு உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்போ இந்த கீரையை நல்லா நம்ம பறிச்சாச்சு. இதை நல்லா 2-3 டைம் நல்லா தண்ணியில் அலசி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சட்னி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா அலசியாச்சு. நல்லா 2-3 டைம் மண் தூசி அழுக்கெல்லாம் இல்லாதபடிக்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்த கீரையை ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம பொரித்து சுத்தம் பண்ணி வச்ச வல்லாரைக்கீரையை உள்ளே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம பிரட்டி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் நமக்கு கீரை. இந்த கீரையோட பச்சை வாசனை போகணும். அதே போல் நல்லா குக்காயிருக்கணும். அவ்வளோதான், நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதே பேனில் திருப்பி கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். நல்லா இதை கலந்தாச்சு. பருப்பு கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 3 பல்லு பூண்டு 1-2 உடைச்சிட்டு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், அதாவது 10-15 போல் சின்ன வெங்காயம், அதுவும் உள்ள நல்லா தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா சின்ன சைஸில், அதாவது மீடியம் சைஸ் அளவு ஒரு தக்காளி, அதுவும் கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதுவும் நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். இதில் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம மல்லி இலை சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் அதை டாமினேட் பண்ணிடும். அந்த கசப்பு தெரியாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கையில கசப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த ஃப்ளேவர் நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா அது அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா இது நினைவாற்றல் அதிகமாக இருக்கிறனால வளர்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம அந்த தனியாக வணக்கணும் இல்லைங்களா வல்லாரைக்கீரை, அதை இப்போ இதில் உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் அதுவும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நம்ம கீரை சேர்த்துட்டு ஒரு பரட்டினதுக்கப்புறமா நம்ம தேங்காயும் சேர்த்து ஒரு பரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நல்லா இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அவ்வளோதான், ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் தண்ணி சேர்த்துக்காமல் லைட்டாக பல்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் சட்னி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காக
வச்சுக்கோங்க. தண்ணி குறைவாக சேர்த்துக்கோங்க. திக்காக வேண்டாம், நார்மலாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து வெள்ளை சாப்பாடோட நல்ல சூடாக வெள்ளை சாப்பாடு சட்னி வச்சு நல்லெண்ணெய் வச்சு சேர்த்து சாப்பிடல அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆரோக்கியமான சட்னி ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.